இந்த வீடியோல ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான குவிஸ் கொஸ்டின்ஸ் என்னன்றத பார்க்க போறோம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இன்னைக்கான முதல் கேள்வி, தேசிய அளவில் உறுப்பு தானத்தில் சிறந்து விளங்கும் மாநில விருதை வென்ற மாநில மாநிலம் எது? கேள்வி இன்னொரு முறை பார்க்கலாம். தேசிய அளவில் உறுப்பு தானத்தில் சிறந்து விளங்கும் மாநில விருதை வென்ற மாநிலம் எது? ஆப்ஷன் ஏ மகாராஷ்டிரா, ஆப்ஷன் பி தெலுங்கானா, ஆப்ஷன் சி தமிழ்நாடு, ஆப்ஷன் டி கேரளா. தேசிய அளவில் உறுப்பு தானத்தில் சிறந்து விளங்கும் மாநில விருதை வென்ற மாநிலம் எது? சரியான பதில் தமிழ்நாடு. அடுத்த கேள்வி, இன்னைக்கான இரண்டாவது கேள்வி. 18ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஞான முயற்சி என்ற தலைப்பிலான பனை ஓலை சுவடுகள் சமீபத்தில் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டன? கேள்வி இன்னொரு முறை பார்க்கலாம். 18ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஞான முயற்சி என்ற தலைமையிலான பனை ஓலை சுவடுகள் சமீபத்தில் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டன? ஜெர்மனி, இத்தாலி, இந்தியா, பிரான்ஸ். 18ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஞான முயற்சி என்ற தலைப்பிலான பனை ஓலை சுவடுகள் சமீபத்தில் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டன? கேள்விக்கான சரியான பதில் இத்தாலி. அடுத்த கேள்வி, இன்னைக்கான மூன்றாவது கேள்வி. பின் வருவனவற்றில் இந்தியாவில் உள்ள மகாரத்னா அந்தஸ்து பெற்ற நிறுவனம் எது? பின் வருவனவற்றில் இந்தியாவில் உள்ள மகாரத்னா அந்தஸ்து பெற்ற நிறுவனம் எது? ஆப்ஷன் ஏ நால்கோ இந்தியா, ஆப்ஷன் பி பாரா எலக்ட்ரானிக்ஸ், ஆப்ஷன் சி ஆயில் இந்தியா, ஆப்ஷன் டி என்எல்சி இந்தியா. பின் வருவனவற்றில் உள்ள மகாரத்னா அந்தஸ்து பெற்ற நிறுவனம் எது? இந்த கேள்விக்கான சரியான பதில் ஆயில் இந்தியா. அடுத்த கேள்வி, இன்னைக்கான நான்காவது கேள்வி என்னன்றதை பார்த்திடலாம். 2021, 2022ஆம் ஆண்டில் உலகளாவிய சர்க்கரை உற்பத்தியில் முன்னணியில் உள்ள நாடு எது? கேள்விக்கான ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ இந்தியா, ஆப்ஷன் பி அர்ஜென்டினா, ஆப்ஷன் சி சீனா, கடைசி ஆப்ஷன் ஆப்ஷன் டி பிரேசில். 2021, 2022ஆம் ஆண்டில் உலகளாவிய சர்க்கரை உற்பத்தியில் முன்னணியில் உள்ள நாடு எது? கேள்விக்கான சரியான பதில் இந்தியா. அடுத்த கேள்வி, இன்னைக்கான ஐந்தாவது கேள்வி. உமேஷ் திருவிழா மற்றும் உத்கர் திருவிழா எங்கு கொண்டாடப்பட்டது? உமேஷ் திருவிழா மற்றும் உத்கர் திருவிழா எங்கு கொண்டாடப்பட்டது? ஆப்ஷன் ஏ ஆக்ரா, ஆப்ஷன் பி ஜெய்ப்பூர், ஆப்ஷன் சி போபால், கடைசி ஆப்ஷன் ஆப்ஷன் டி மும்பை. உமேஷ் திருவிழா மற்றும் உத்கர் திருவிழா எங்கு கொண்டாடப்பட்டது? கேள்விக்கான சரியான பதில் போபால். அடுத்த கேள்வி, இன்னைக்கான ஆறாவது கேள்வி. இந்தியாவில் அதிக எண்ணிக்கையிலான யானைகள் காணப்படும் மாநிலம் எது? இந்தியாவில் அதிக எண்ணிக்கையிலான யானைகள் காணப்படும் மாநிலம் எது? ஆப்ஷன் ஏ கர்நாடகா, ஆப்ஷன் பி மேற்கு வங்காளம், ஆப்ஷன் சி தமிழ்நாடு, ஆப்ஷன் டி கேரளா. இந்தியாவில் அதிக எண்ணிக்கையிலான யானைகள் காணப்படும் மாநிலம் எது? கேள்விக்கான சரியான பதில் கர்நாடகா. அடுத்த கேள்வி, இன்னைக்கான ஏழாவது கேள்வி. கல்வெட்டு ஆய்வாளர் ராசு எந்த பகுதியுடன் தொடர்புடையவர் ஆவார்? கேள்வி இன்னொரு முறை பார்க்கலாம். கல்வெட்டு ஆய்வாளர்
ராசு எந்த பகுதியுடன் தொடர்புடையவர் ஆவார்? ஆப்ஷன் ஏ கொடுமணல், ஆப்ஷன் பி ஆதிச்சநல்லூர், ஆப்ஷன் சி கீழடி, ஆப்ஷன் டி வெம்பங்கோட்டை. கல்வெட்டு ஆய்வாளர் ராசு எந்த பகுதியுடன் தொடர்புடையவர் ஆவார்? சரியான பதில் கொடுமணல். அடுத்த கேள்வி, இன்னைக்கான 8வது கேள்வி. மாயா இயங்குதளத்தினை உருவாக்கிய அமைச்சகம் எது? இன்னைக்கான 8வது கேள்வி. மாயா இயங்குதளத்தினை உருவாக்கிய அமைச்சகம் எது? ஆப்ஷன் ஏ பாதுகாப்பு அமைச்சகம், ஆப்ஷன் பி உள்துறை அமைச்சகம், ஆப்ஷன் சி அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சகம், கடைசி ஆப்ஷன் ஆப்ஷன் டி தகவல் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சகம். மாயா இயங்குதளத்தினை உருவாக்கிய அமைச்சகம் எது? கேள்விக்கான சரியான பதில் பாதுகாப்பு அமைச்சகம்.